Vanakkam and welcome to Meeting Nursing Academy, one of the leading academy in training nurses in the nursing competitive exam as well as IELTS, NCLEX and OET training. இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி எய்ம்ஸ் நாட்செட் 6 ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்டான வீடியோ ஆல்ரெடி மியூட்டியர் நர்சிங் அகாடமி யூடியூப் சேனலில் நான் போட்டிருக்கேன். அதை போய் பாருங்கள். அதில் முக்கியமாக அந்த எக்ஸாம் பேட்டர்ன் இதில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதை எப்படி நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க, அந்த பேட்டர்னோட புரிதல் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அது கூடவே இந்த வீடியோவும் பாருங்கள். இது ரொம்பவே முக்கியமான வீடியோ. நிறைய பேர் டிஎஸ்எஸ்எஸ்பி எக்ஸாம் வந்துருச்சு, எய்ம்ஸ் நாட்செட் 6 எக்ஸாம் வந்துருச்சு, இஎஸ்ஐ எக்ஸாம் வந்துருச்சு. இப்போ இதெல்லாம் ரொம்ப ஷார்ட் டியூரேஷனில் இருக்குது. எப்படி நம்மளை ரெடி பண்ணுறது, எப்படி ரிவிஷன் பண்ணுறது, எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜி எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுறது இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. எப்பவும் போல் மீட்டிங் நர்சிங் அகாடமி உங்களுக்காக இந்த வாட்டியும் கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாரெல்லாம் இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் எஸ்பெஷலி இந்த ஷார்ட் டியூரேஷனில் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கே தெரியும், மிஸ்டர் ராஜ்குமார் கண்ணையன், அவர் ஃபார்மர் எய்ம்ஸ் நர்சிங் ஆஃபீஸர். அவரோட அந்த கவர்மெண்ட் ஜாபையை சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு ஃபுல் டெடிக்கேட்டடாக ஸ்டூடெண்ட்ஸ்க்காக, நர்சிங் கேண்டிடேட்ஸ்க்காக அவர் ஃபுல்லாக கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. அவரோட டீச்சிங் கேப்பபிலிட்டி பற்றி உங்களுக்கே தெரியும், நான் சொல்லி தெரிய வேணும் அப்படின்ட்டு உங்களுக்கு அவசியமே கிடையாது. ஸோ இன்னைக்கு இந்த கிராஷ் கோர்ஸை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹைப்ரிட் ஆன்லைன், ஹைப்ரிட் ஆஃப்லைன், இதோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த ரெண்டு விதமாக தான் இவங்க கிளாஸஸை ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. ஹைப்ரிட் ஆன்லைன் அப்படின்னா லைவ் ப்ளஸ் ரெக்கார்டிங், லைவ் ஸ்ட்ரீமிங்கும் இருக்கும், ரெக்கார்டட் கிளாஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். எஸ்பெஷலி ஒர்க்கிங்கில் இருந்துக்கிட்டே இந்த மாதிரி கிளாஸஸ் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, லைவ் ஸ்ட்ரீமிங் ஒரு வேலை அட்டன் பண்ண முடியல அப்படின்னா அந்த ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் ரெக்கார்டட் செஷனை பார்த்துக்கலாம். ஹைப்ரிட் ஆஃப்லைன் அப்படின்னா பாண்டிச்சேரியில் நீங்கள் இந்த கிளாஸஸ் போயிட்டு இன் பர்சனாக நீங்கள் கிளாஸஸ் போயிட்டு கிளாஸ் ரூம் செட்டப்பில் உட்காந்து கிளாஸஸ் அட்டன் பண்ணலாம். இவங்களுக்கும் ரெக்கார்டட் செஷன் அவைலபிளாக கிடைக்கும். ஸோ இதுதாங்க டிஃப்ரென்ஸ் ஹைப்ரிட் ஆன்லைனுக்கும் ஹைப்ரிட் ஆஃப்லைனுக்கும். இந்த புரிதல் உங்களுக்கு வேணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இதை ஒரு டெமோ கிளாஸோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது 2 மார்ச் அண்ட் 3 மார்ச் வெறும் டெமோ இருக்கும். சரிங்களா? இந்த டெமோ முடிஞ்ச அப்புறமா எக்ஸாக்ட் கிராஷ் கோர்ஸ் என்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா 4th மார்ச் 2024 ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு செகண்டும் மிஸ் பண்ணாமல் கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறது எல்லாமே வைட்டல் கோல்டன் பாயிண்ட்ஸ். சரியா? ஸோ இதை மனசில் வச்சுக்கோங்க. அடுத்து முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா எவ்வளோ டியூரேஷன் இந்த கிளாஸஸ் இருக்கும், அதை எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுனா பார்ப்போம். ஃபஸ்ட்டு 21 days நர்சிங் கண்டென்ட் ரிவிஷனுங்க. ஏன்னா இந்த நர்சிங் கண்டென்ட் ரொம்பவே முக்கியம். அதில் இது வரைக்கும் கேட்டிருக்க எல்லா எம்சிக்யூஸ் அண்டு கோல்டன் பாயிண்ட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல கவர் ஆகிடும். ஸோ இது ஒரு லாங் ஸ்ட்ரெச்சாக இருக்கும். அதாவது 4th மார்ச்லேருந்து 24th மார்ச் வரைக்கும் 21 days நர்சிங் கண்டென்ட் ரிவிஷன் இருக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டேஸ். ஓகேங்களா? மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 14 days லாஸ்ட் மினிட் ரிவிஷன். ஸோ முதல்ல நார்மலான ஒரு கண்டென்ட் ரிவிஷன் ஃபுல்லாக, நர்சிங் கண்டென்ட் ரிவிஷன் ஃபுல்லாக முடிக்கிறோம். அதை முடிச்சுட்டு அதை அப்படியே லாஸ்ட் மினிட் ரிவிஷன். இதில் ரொம்ப லாஸ்ட் மினிட்ல என்னென்னலாம் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு 14 days லாஸ்ட் மினிட் ரிவிஷனை பார்க்க போகிறோம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட், அதாவது ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரீஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த டெஸ்ட் சீரீஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வித் ரேஷனலும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதாங்க ஆன் த ஹோல் பேக்கேஜ். ரொம்பவே வைட்டலான டேஸ், வைட்டலான டைம். ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரியா? இதுக்கு அடுத்து என்ன ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் அப்படின்னா கோர்ஸ் ஃபீச்சர்ஸ். ஸோ கம்ப்ளீட் நர்சிங் அண்ட் நான் நர்சிங் கண்டென்ட் ரிவிஷன் பை எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்ட்டிஸ். சரி, நர்சிங் சப்ஜெக்ட் உங்களுக்கு தெரியும். நான் நர்சிங் சப்ஜெக்ட் இப்போ எல்லாமே இங்கிலீஷ், மேக்ஸ், ஆப்டிடியூட், ஸோ இந்த மாதிரியான ஜென்ரல் நாலேஜ், ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் இப்போ ஒரு 20 மார்க்ஸுக்கு அவங்க உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் ப்ரிலிம் ஸ்டேஜ் 1ல் நீங்கள் ஆட் பண்ண போகிறது. மீன்ஸ் சால்வ் பண்ண வேண்டிய கொஸ்டின்ஸ். ஸோ நர்சிங் கண்டென்ட்டும் இருக்கும், நான் நர்சிங் கண்டென்ட்டும் இருக்கும் ப்ரிலிம் ஸ்டேஜ் 1ல். சரியா? ஸோ நீங்கள் சால்வ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் நர்சிங் நாலேஜும் இருக்கணும். ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் நர்சிங் அண்ட் நான் நர்சிங் கண்டென்ட் ரிவிஷன் ஒரு எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்ட்டிஸை வச்சு உங்களுக்கு சால்வ் பண்ண போகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராட்டஜி, அப்ரோச், எப்படி ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த எக்ஸாமை அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லைவ் அண்ட் ரெக்கார்டட் கிளாஸஸ், டெடிக்கேட்டட் மீட்டியர் ஆப் கொடுத்துட்டு போகிறாங்க உங்களுக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் கண்டென்ட் ரிவிஷன்ஸ் பண்ணிக்கலாம், டெஸ்ட் சீரீஸ் அட்டன் பண்ணலாம், அந்த பவர் பாயிண்ட் ஸ்லைட்ஸ் அதில் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ வெப் எக்ஸ்க்ளூசிவாக மீட்டியர் நர்சிங் அகாடமிக்குன்னு இருக்க வெப் போர்ட்டலை நீங்கள் ஆக்சஸ் பண்ணி அதில் வர அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு மாக் டெஸ்ட் இருக்கும் வித் எக்ஸ்ப்ளனேஷன்,
குவாலிட்டி ஸ்டடி மெட்டீரியல்ஸ், ப்ரோபபிள் நர்சிங் டாபிக்ஸ் அண்ட் லாஸ்ட் மினிட் ரிவிஷன் சொல்லிட்டு இந்த கோர்ஸ் ஃபீச்சர்ஸை வந்து ஆன் த ஹோல் 360 டிகிரியில் இந்த எக்ஸாமுக்கு உங்களை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸுமே கொடுத்துருக்காங்க. சரியா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 21 days 14 days அண்டு லாஸ்ட் டெஸ்ட் சீரிஸ் இது எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். டைமிங் எல்லாமே இதில் கவர் ஆகிருக்கு, அதனால் கொஞ்சம் கவனமாக கவனிங்க. 21 days நர்சிங் கண்டென்ட் ரிவிஷன் இது வந்து 4th மார்ச்லேருந்து 24th மார்ச் வரைக்கும் இருக்க போது. இந்த டேஸில் உங்களுக்கு கண்டினியூஸாக 6 hours வந்து லைவ் கிளாஸஸ் வந்து இருக்கும். அதாவது 3 PM to 9 PM வரைக்கும் கிளாஸஸ் வந்து இருக்க போதுங்க. சரியா, ஓகே. ஸோ இதில் என்னெல்லாம் இன்க்ளூடட் இந்த கிளாஸை தவிர்த்து அப்படின்னா கம்ப்ளீட் கண்டென்ட் ரிவிஷன் ஆஃப் நர்சிங் அண்ட் நான் நர்சிங் சப்ஜெக்ட், ஓகேவா, ஹைப்ரிட் செஷன், அப்புறமா லாஸ்ட் மினிட் ரிவிஷன் அண்ட் ஆப் ஆக்சஸ் டில் 14 April 2024. சரியா, ஸோ இதுதான் வந்து ஒரு பேக்கேஜ். அடுத்து பார்த்தீங்கன்னா 14 days லாஸ்ட் மினிட் ரிவிஷன். ஸோ 25th மார்ச்லேருந்து 8th April வரைக்கும் இருக்க போது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி 6 hours லைவ் கிளாஸ், அதாவது 3 PM to 9 PM, ஓகேங்களா. அல்ட்ரா ஃபாஸ்ட் ரிவ்யூ ஆஃப் சப்ஜெக்ட் அண்ட் ஆப் ஆக்சஸ் அன்டில் 14 days. அடுத்து வெறும் டெஸ்ட் சீரிஸ். இதில் பார்த்தீங்கன்னா 5th மார்ச்லேருந்து 4th April 2024 வரைக்கும் இருக்க போது. 30 days ஆல் இண்டியா லெவல் டெஸ்ட் வித் லைவ் கொஸ்டின் ஆன்சர் ரிவிஷன்ஸ். டெய்லி 1 டெஸ்ட் அண்ட் கொஸ்டின் ஆன்சர் ரிவிஷன், அதோட டைமிங் பார்த்துக்கோங்க, அண்ட் ஆப் ஆக்சஸ் டில் 14 April 2024. ஸோ இப்படி தாங்க இந்த கோர்ஸோட டிசைனை வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். சரியா, ஃபைன். இன்னொரு முக்கியமான விஷயம், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸுக்கு மட்டும்தாங்க, அதாவது ஸ்டேஜ் 1 ப்ரிலிம்ஸ் கோர்ஸ். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த ஸ்டேஜ் 1 ப்ரிலிம்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டேஜ் 2க்கு நீங்கள் திருப்பி வந்து என்ரோல் பண்ணணும். சரியா, இது வந்து இன்னொரு வைட்டலான பாயிண்ட்ஸ், இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, அடுத்து நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஃப்ரீ டெமோ கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருந்து இல்லைனா ஆண்ட்ராய்ட் ப்ளே ஸ்டோரில் இருந்து நீங்கள் இந்த மீட்டியர் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த டெமோ கிளாஸுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அந்த ரிஜிஸ்ட்ரேஷனோட லிங்க் வந்து இது தாங்க. சரியா, ஸோ ஃப்ரீ டெமோ கிளாஸ் நான் திருப்பி உங்களுக்கு ஒரு ரிமைண்டர் கொடுக்குறேன். 2nd and 3rd மார்ச் வந்து என்ன இருக்க போது, டெமோ கிளாஸ் இருக்க போது. 4thலேருந்து மெயின் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கு ப்ரையராக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் பேசிஸில் தான் இந்த சர்வீஸ் வந்து இருக்க போகுது. சரியா, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேக்கேஜஸ் அண்ட் ஃபீஸ். ஸோ நியூ ஸ்டூடெண்ட் ஓல்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆன் த ஹோல் வித் GST 6,490 rupeesங்க. சரியா, அதே வந்து பேக்கேஜ் 2 இதில் வந்து வெறும் டெஸ்ட் சீரிஸ் மட்டும் இருக்கும். இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2,478 which includes GST. சரியா, அண்ட் டெஸ்ட் சீரிஸ் இதோட டைமிங் பார்த்துக்கோங்க 9 AM to 11 AM. ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களோட ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5,310 rupees. ஓகேங்களா, ஸோ இவங்க ஆல்ரெடி ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். அவங்களோட ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, நேம் எதுவுமே சேஞ்ச் பண்ணாமல் இருக்கணும். அவங்க எங்கள் கொடுத்துருக்குற இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நான் ஓல்டு ஸ்டூடெண்ட் தான், இதுதான் என்னோட நம்பர், ஆல்ரெடி நான் ரிஜிஸ்டர் ஆகிருக்கேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லணும். அதை நாங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்கள் ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி எதுவும் சேஞ்ச் ஆகில்லை அப்படின்னா உங்களை வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக கன்சிடர் பண்ணி உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஒரு வேளை நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களை வந்து நியூ ஸ்டூடெண்ட்டாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இதுதாங்க, பேக்கேஜ் 1 கம்ப்ளீட் கோர்ஸோட ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க். சரியா, லாஸ்ட் டேட் என்ரோலிங் இந்த கோர்ஸ்க்கு என்ரோல் ஆகணும் அப்படின்னா லாஸ்ட் டேட் வந்து 10th March 2024 தான். சரிங்களா, ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் என்ரோல் பண்ணி இந்த கோர்ஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரியா, ஃபைன். ஸோ கிளாஸ் மோட் அக்கமடேஷன் ஆன்லைன் மோடு பார்த்தீங்க அப்படின்னா ஜூமில் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இன் மீட்டியர் அகாடமி ஆப். ஓகே, ஜூம் லைவ் கிளாஸ் வந்து இருக்க போகுது. சரிங்களா, வித் ரெக்கார்டட் ஆக்சஸ், உங்களுக்கு ரெக்கார்டிங் ஆக்சஸும் கிடச்சிரும். ஆல்ரெடி நான் இதை பற்றி உங்களுக்கு சொல்லிட்டேன். ஹைப்ரிட் கிளாஸ் பாண்டிச்சேரியில் இருக்க போது. ஆஃப்லைன் கிளாஸ் ரூம், அதாவது நீங்கள் கிளாஸ் ரூம் செட்டப்பில் கிளாஸ் ரூமில் போயிட்டு இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுவீங்க. ரெக்கார்டட் செஷன் உங்களுக்கு கிடச்சிரும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டடி ஆல் ஆக்சஸ், அங்கே வந்து ப்ராப்பராக சைலண்ட்டாக நீங்கள் படிக்கிறதுக்காக ஒரு ஸ்டடி ஆல் இருக்குது. அங்கே நீங்கள் ஸ்டடி ஆலை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சரியா, ஃபைன். நெக்ஸ்ட் ஆஃப்லைன் கிளாஸ் வென்யூ. ஸோ பாண்டிச்சேரியில் எந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா, ஸோ வஜனை மடம் ஸ்ட்ரீட் நம்பர் 4 நியர் இந்திரா காந்தி ஸ்டாச்சு ஆப்போசிட் டு ஹோட்டல் சர்க்குரு பாண்டிச்சேரி பின்கோடு கொடுத்துருக்காங்க. ஃபோன் நம்பர் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஆஃப்லைன் கிளாஸில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சென்ட்ரலைஸ்ட் ஹைப்ரிட் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்,
அண்ட் 16x7 ஸ்டடி ஹால் வித் அடிக்வெட் வென்டிலேஷன், ஃப்ரீ வைஃபை, ஸ்டடி ஹால் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குங்க. சரிங்களா? ஒரு சிலருக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி வேணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் வந்து மீடியா நர்சிங் அகாடமி உங்களுக்காக செஞ்சு கொடுக்குறாங்க. இவங்களோட ஓவரால் மோட்டிவ் வந்து ஒன்றே ஒன்று தாங்க, நீங்கள் எப்படியாவது எக்ஸாம் கிளியர் பண்ணி சர்வீஸில் சிவில் சர்வீஸில் வந்து உட்காரணும், இதுதாங்க. ஸோ ஆன் த ஹோல் 360 டிகிரியில் எல்லா பெனிஃபிட்ஸுமே உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்ரோல் பண்ணி ப்ராப்பராக கிளாஸை அட்டன் பண்ணி நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாமை கிளியர் பண்ண வேண்டியது தாங்க. சரியா? ஸோ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸை பற்றி பார்ப்போம். ஸோ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி அவைலபிள் ஆன் அடிஷ்னல் பேமெண்ட் ஆஃப் 7,000 rupees. அடிஷ்னலாக இதுக்கு பே பண்ணணும். நீங்கள் கோர்ஸுக்கு பே பண்ண ஃபீஸும் இதுவும் வந்து சேர்த்துக்காதீங்க. ஸோ கோர்ஸ் வந்து தனி ஃபீஸ், ஹாஸ்டல் உங்களுக்கு தேவைன்னா மட்டும் உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் ஃபுட்டும் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கும். நீங்கள் ஹாஸ்டல் கண்டிப்பாக வேணும் அப்படின்னா அட்வான்ஸ் பேமெண்ட் நீங்கள் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஹாஸ்டல் வந்து புக்கிங்கில் இருக்கும். சரிங்களா? காஷன் டெபாசிட் 3,000 rupees நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஹாஸ்டலும் ஃபுல்லி வென்டிலேட்டட் ஏரியா, ரீச்சபிள் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த கிளாஸ் ரூம் செட்டப். அதாவது பாண்டிச்சேரி மீடியா நர்சிங் அகாடமி கிளாஸ் ரூம்லேருந்து ரொம்ப ரீச்சபிள் டிஸ்டன்ஸில் தான் வந்து இந்த ஹாஸ்டல் வந்து வச்சுருக்கோம். செப்பரேட் ஹாஸ்டல் ஃபார் கேர்ள்ஸ் ஆஸ் வெல் அஸ் பாய்ஸ். சரிங்களா? அங்கே ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், அதை வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. ப்ளீஸ் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் புக்கிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் ஹாஸ்டல் புக்கிங் பண்ணிக்கலாம். சரியா? நீங்கள் ஹாஸ்டல் புக்கிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 12 hours பிஃபோர் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். அந்த வென்யூக்கு ரீச் ஆகிறதுக்கு 12 hours பிஃபோர் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த ஸ்லாட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இல்லை அப்படின்னா கிடைக்காது. ஏன்னா நிறைய கேண்டிடேட்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் பேசிஸில் தான் வந்து சர்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஆன் த ஸ்பாட் ரிஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. செப்பரேட் ஹாஸ்டல் ஃபார் கேர்ள்ஸ் ஹூ கம் ஃப்ரம் பாண்டிச்சேரி, அவுட் சைட் பாண்டிச்சேரி. சரிங்களா? ஸோ இதெல்லாமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அண்ட் லாஸ்ட்டாக ஹெட் ஆஃபீஸோட அட்ரஸ், அதாவது சத்ரப்பூர் நியூ டெல்லியோட அட்ரஸ் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாண்டிச்சேரி பிரான்ச்சோட அட்ரஸ் இங்கே இருக்குது. பாண்டிச்சேரி ஹைப்ரிட் கேம்பஸோட அட்ரஸும் வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் ஹெல்ப்லைன் காண்டாக்ட் நம்பர் சொல்லிட்டு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எந்த ஒரு டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னாலும் இந்த நம்பர்ஸ் மூலமாக நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணலாம். ஸோ இதுதாங்க. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் டைம் நீங்கள் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி உள்ளே என்ட்ராகிறதுக்கு. சரிங்களா? ஸோ எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்ட்டிஸ் வந்து கிளாஸஸ் எடுக்க போகிறாங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் மிஸ்டர் ராஜ்குமார் கண்ணையன் அவரோட கிளாஸை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிளாஸ் அவரோட கிளாஸாக இருக்கும். நூக் அண்ட் கார்னர்லேருந்து என்னென்னலாம் எம்சிக்யூ கேட்டிருக்காங்களோ அது எல்லா எம்சிக்யூவும் ரேஷ்னலோட அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் கிளாஸஸ் எல்லாமே வந்து இது வரைக்கும் அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. எல்லாமே நல்லபடியாக ப்ளேஸ் ஆகிருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்க எய்ம்ஸ் மட்டும் இல்லை, மற்ற ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் லைக் ஜிக்மர், நிமான்ஸ், சப்தஜங் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்லையும். ஸோ இட் இஸ் அப் டு யூ. நவ் த பால் இஸ் ஆன் யுவர் கோர்ட். நீங்கள் டிசைட் பண்ணணும். ஸோ எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி நம்ம இது உள்ளே நுழையணும்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஈச் அண்ட் எவ்ரி திங் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நவ் டிசைட் யுவர் செல்ஃப் அண்ட் அப்ரோச் அஸ் ஏர்லி as possible. ஓகேங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.